Hello aspirant, TNPSC previous year கேட்ட இந்த ப்ராப்ளம் பாருங்க. A sum of money becomes rupees 13,350 after 3 years and 20,070 after 6 years on compound interest. So compound interestக்கு ஃபார்முலா என்னது? P into 1 plus R by 100. இங்கே 3 years. So 3 equal to எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 13,380. அதே மாதிரி 6 years கழிச்சு P into 1 plus R by 100 power 6 is equal to 20,070. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணும்போது 6 minus 3 power 3 கிடைக்கும். PP கேன்சல் ஆகிடும். ஸோ 1 plus R by 100 6 minus 3 3 equal to 20,070 by 13,380. இதை கேன்சல் பண்ணும்போது 3/2 கிடைக்கும். இப்போ இந்த வேல்யூவுக்கு 3/2 கிடச்சிருக்கு. இதை இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ P இன்ட்டு 1 + R by 100 கியூபுக்கு 3/2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவல் டு 13,380. ஸோ பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு 13,380 இன்ட்டு 2/3. கேன்சல் பண்ணால் நமக்கு 8,920 கிடைக்கும். அது ஆப்ஷன் டியில் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.